அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நாம் அனைவரும் மீதும் உண்டாகட்டமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வுவே நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹமர் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் ரமலானுடைய முதலாவது நோன்பை வைப்பதற்கு அல்லாஹ் நமக்கு எல்லோருக்கும் அருள் புரிந்தான். அல்லாஹ்வே இதே போன்று உலக முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும் எல்லா நோன்பு வைப்பதற்கும், தராவி தொழுவதற்கும், குர்ஆன் கத்தம் முடிப்பதற்கும், எல்லா நல்ல அமல்கள் செய்வதற்கும், எல்லா பாவத்திலிருந்து தவிர்ந்திருப்பதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இன்னைக்கு முதலாவது ரமலான் பிறையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரும் பாருங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருடைய நோன்பை அல்லாஹ் கபூல் செய்வானாக. எல்லோருக்கும் லைலத்துல் கத்ராவை அடையக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். வகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بفضل بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل به القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم الصوم لي وأنا أجزي به أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவரை போற்றியவர்களுக்கு வாமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம எல்லாம் அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். என்று சொன்னால் நம்மளை மாதிரி எத்தனையோ பேர்கள் நம்மளை விட்டு சென்று விட்டார்கள். அல்லாஹ் 2026 வருடத்துடைய ரமலானை அடையக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் வழங்கினான். அதிகம் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவளாக ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹ்வை நினைத்து அந்த நோன்பை வைக்கக்கூடியவங்களாக, நோன்பு அனைத்து நோன்பும் தக்குவாவான முறையிலே எல்லா உறுப்புகளும் நோன்பு நோக்கக்கூடியவங்களாக, நோன்பு என்று சொன்னால் பரிபூர்ணமான நோன்பு, அப்படிப்பட்ட நோன்பு வைக்கக்கூடியவங்களாக, எல்லா தராவியும் தொழுகக்கூடியவங்களாக, குர்ஆன ஹத்தமை அதிகமான நேரங்களை ஓதி முடித்து அது மாதிரி ஃபரதான தொழுகை அதிகமான ஜமா தொழக்கூடிய தௌஃபீக்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. சுன்னத்தான அதிகமான நஃபிலான வணக்கங்களை புரிவதற்கும், குறிப்பாக அல்ஹம்துலில்லாஹ் இன்று வெள்ளியினுடைய இரவாக முதலாவது நோன்பு நமக்கு அல்லாஹ் கடமையாக்கிட்டார். அல்ஹம்துலில்லாஹ். மிகப்பெரிய துவா கபூலாகக்கூடிய, நம்முடைய அமலெல்லாம் கபூல் உயர்த்தக்கூடிய இந்த வியாழக்கிழமை நாள், அமலை கபூல் செய்யக்கூடிய நாளில் நோன்பாக அல்லாஹ் கபூல் ஆகக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தில் நாமெல்லாம் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வளவு சிறப்புகள் கிடைத்தும் யார் நோன்பு வைக்கிறையோ, அந்த மாதத்தை கண்ணியப்படுத்துறையோ, அதுக்கும் நோன்பு வச்ச வித்தியாசம் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசமாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தார். மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். நோன்பு வச்சவங்க மலை மாதிரி உள்ள நன்மையை சம்பாதிப்பாங்க. நோன்பு வைக்காதவங்க மடுவு மாதிரி உள்ள அந்த அவங்க அதை இழக்கப்பட்டவங்களாக, கை சேதப்பட்டவங்களாக நாளை மறுமையிலே அல்லா இடத்துல நிற்பாங்க, சந்திப்பாங்க. அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் மிகப்பெரிய நோன்பு வச்சு அந்த பாக்கியம் உள்ளவங்களாக, கேள்வனுக்கு இல்லாமல் சொர்க்கம் செல்லக்கூடியவங்களாக, ரையாதன்னு சொல்லக்கூடிய சூரத்து போகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தரும். ஏன்னு சொன்னால் அந்த நோன்பு என்பது அது எனக்குரியது என்று சொன்னான். சௌமுலி, அது நோன்பு என்னுடையது. வானா ஜிசிபிஹி, அது நானே கூலியாக ஆகிறேன். அவனா கூலியாகிறான். நான் தொழுகை, ஜக்காத்து, ஹஜ் இதெல்லாம் அவனுக்கு உள்ள நன்மை இல்லையா? இருக்குது. ஆனால் நம்ம ஒரு 10 பேர் நம்ம இருந்தாலும் கூட்டத்தில் 10 பேர் இருக்காங்க, அதில் ஒருத்தர் நமக்கு பிரியமாக இருக்கும். இவர் நமக்கு ரொம்பவும் பிரியமாக இருப்பார். ரொம்ப நான் இவரை ரொம்ப பிரியப்படுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா அமலும் அவனுடைய அமல் தான். இருந்தால் இது குறிப்பாக இந்த நோன்பு மாதத்தில் இது எனக்குரியது, இது நானே கூலி. எனவே நாளை மறுமையிலே அது அல்லாஹ்வை நேரடியாக தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை அந்த நோன்பு நாளை நமக்கு தனிமையான அவனை நேரடியாக தரிசிக்கும் பாக்கியம், சொர்க்கத்தில் அவனை மட்டும் தரிசிக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான ஒரு கூலி
அல்லாஹ் வழங்குவான் என்பது கூட இது கருத்தாக இருக்குது என்று உலமா பெருமக்கள் எழுதுவாங்க. அப்போ அப்படிப்பட்ட அழகான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த நோம்புடைய எவ்வளோ சிறப்பு நம்மெல்லாம் கேள்விப்படும், பல 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 தடவை சொல்லியிருக்கிறோம். ஷஹீதானவர் ஷஹீதாய் மூத்தாகிறாரு, சாதா இருக்கக்கூடிய ஒரு மௌத்தாகிறாரு. அப்போ 2 பேரும் கனவுல பார்க்குறாங்க. ஆனால் ஷஹீதை விட ஷஹீத் அல்லாதவங்க சொர்க்கம் போகக்கூடிய அந்த ஆச்சரியமான ஒரு நிகழ்ச்சியை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிர்ந்தபோது நபி அவங்க ஒரு நோன்பு அதிகமாக பிடித்தாங்களான்னு கேட்டாங்க. ஆமாம், ஒரு வருஷம் நோன்பு அதிகமாக அவங்க பிடித்திருக்கிறாங்க. ஷஹீதா அல்லாதவங்க சொர்க்கத்துக்கு போனோம் சொல்லும்போது நோன்பு அவ்வளவுக்கு அதிகமான நன்மை உடையது. ஒரு வருஷம் நோன்பு அவங்களுக்கு கிடச்சின்னு சொன்னால் அவங்களுடைய கூலி மிக அலாதியானது. அல்லாவே கூலி கொடுக்குறான், அல்லாவே மாறிடுறான். அல்லாஹ் எவ்வளோ இஹ்லாஸை பொறுத்து நிய்யத்தை பொறுத்து ஷஹீதன்னு அதை விட அதிகமான கூலி அவங்களுக்கு வழங்குகிறான் என்று நமது உயிருக்கு மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லி தருகின்றார். அப்போ அப்படிப்பட்ட அழகான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய நோன்பு மாதங்களுக்கெல்லாம் கிடைத்து நோன்பு வச்சுருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். சீத்த முகத்தோடு நாம் எல்லாம் அழகான முறையில் நோன்பு வச்சுட்டோம். இல்லை அதை அந்த சோம்பேறி காட்டாமல் தூங்காமல் நல்ல உற்சாகத்தோடு இபா செய்யக்கூடியவங்களாக, 5 நேரம் தொழுகி விடாமல் தொழுகக்கூடியவங்களாக, குர்ஆன் ஓதக்கூடியவங்களாக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தக்கூடியவங்களாக நம்ம கேட்குற மாதிரி மஜூசி ஒரு கடைவீதிக்கு பயனோட போகிறாங்க. அந்த மகனார் என்ன கடைவீதியில் சாப்பிட்றாரு. உடனே அந்த தந்தை மஜூசியானவர் தடுக்கிறார். இது நோம்பு மாதம்ப்பா, தான் சாப்பிடக்கூடாது. இதுதான் செஞ்சார். இறந்து போகிறாரு. சொர்க்கத்தில் கனவு பார்க்குறாங்க. அந்த மஜூசியானவர் நெருப்பு வணங்கி சொர்க்கத்தில் சந்தோஷமாக இருப்பதை பார்க்குறாங்க. காரணம் என்ன? அல்லாஹ் விளக்கத்தை சொல்லுவான், கிதாபில் எழுதுவாங்க. அவங்க இந்த நோம்பு மாதத்தில் அந்த மகனாருக்கு செஞ்ச உபதேசம் அது ஒரு செய்தி தான். எப்படி நாய்க்கு ஒரு விபச்சாரியான ஒரு பெண்ணு நாய்க்கு தாகத்தினால நாய்க்கு தண்ணீர் கொடுத்தனால சொர்க்கம், ஒரு சிறிய அமல் அல்லாவுக்கு மிகப்பெரிய ஜன்னத்தாக மாறிடுது. அதை கண்ணியப்படுத்தினாங்க. ரமலான் மாதத்தில் சாப்பிடக்கூடாது, உண்ணக்கூடாது, பருவக்கூடாது. ஏன்னா அந்த நேரத்தில் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கணும். இது நோம்பு மாதம் சொன்னது தான் காரணம். அல்லாவுக்கு பிடிச்சி போய் அவங்களுக்கு இறக்க போகக்கூடிய நேரத்தில் கலிமாவை சொல்லி அவங்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் கடமையாக்கிட்டான். அந்த மஜூசி ஒரே ஒரு நன்மை தான். என்ன நன்மை? ரமலான் மாதத்தை கண்ணியப்படுத்தினார். கலிமா இல்லை, முஸ்லீம் அல்ல, தொழுகலை, நோன்பு வைக்கலை, ஜக்காத்து கொடுக்கல, எதுவுமே செய்யலை. கண்ணியம், அந்த மாதத்துக்கு கண்ணியம். நம்ம பார்க்குறோம், ரமலான் மாதத்தை வச்சுட்டு சர்வசாதாரணமாக பீடி குடிக்கிறது, டீ சாப்பிட்றது, நோன்பு இல்லைன்னு சொல்கிறது, ஏதோ உதிரினால நோன்பு வைக்க முடியலன்னு சொன்னாலும் நோன்பு மாதிரி இருப்பது அது மிகப்பெரிய அற்புதம். அந்த மாதத்தை கண்ணியம் கொடுத்த ஒரு அமல், அதுக்கெல்லாம் தான் தனியான சொருவம் கொடுத்துருக்குறான். நோம்பு மாதத்தை கண்ணியப்படுத்துறதுக்கு ஒரு காஃபிருக்கு உணவு சாப்பிட வேணாம் என்ற ஒரு சின்ன ஒரு உபதேசம் செஞ்சதுக்கு மிகப்பெரிய சொர்க்கம். அப்போ நாம் என்ன செய்யணும்? அந்த மாதத்தில் அவ்வளோ கண்ணியமான முறையிலே அந்த மாதத்தை பேணி பாதுகாத்தோம் என்று சொன்னால் அவ்வளோ பெரிய கூலி இருக்கிறது. அப்போ எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நாளில் ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னால் 70 தடவை சுப்ஹானல்லாஹ் சொன்ன நன்மை அந்த இடத்துல எழுதுகிறான். ஒரு படத்தொழுகை 27 மடங்கு நன்மை. இது நோம்பில் 70 மடங்கு, 27 27 இந்த மாதிரி 70 மடங்கு நன்மை அல்லாஹ் தஆலா ரமலானில் தரலாம். ஒரு சுன்னத்து ஒரு பரதுடைய கூலியை தரலாம். அப்போ அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த சொல்ல அலிரதி அல்லாஹ் தஆலா மகான்கள் எல்லாம் அது இஸ்மு முஃபரது என்று சொல்லி அழகான ஒரு இஸ்மு, இதுதான் இஸ்முல் ஆலம் சொல்லி அல்லாஹ் நம்ம ஒன்றுமே இல்லை, வேற குரான் வாங்க முடியல, நம்மளால் என்ன செய்ய முடியல, வெறும் அல்லாஹ் 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 என்று சொன்னாலே போதும். அது 70 தடவை அந்த அல்லாஹ் சொன்ன நன்மை கிடைக்கிறது. அது மாதிரி அல்லாஹ்வுடைய அந்த நோம்பில் அவனுக்கு கூலி தரக்கூடிய அவனுடைய இஸ்மை அது எப்படியா நம்ம நேரங்கால காலங்கள் சொல்லும் போது அதுவே நமக்கு என்ன ஆயிடுது? அது நம்முடைய கண் பார்வை அல்லாஹ்வுடைய பார்வை ஆயிடுது. நம்முடைய சொல்லு அல்லாஹ்வுடைய சொல்லாக மாறி, நம்முடைய செயல் அல்லாஹ்வுடைய செயலாக மாறுகிறது. அவ்வளோ நன்மைகள் அல்லாஹ் தஆலா எழுதிட்டே இருக்கிறான் என்பதாக நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த அழகான நம்ம கிடைக்கக்கூடிய
ரமலான் மாதத்தில் எவ்வளோ சிறப்புகள் நம்ம அருமையான ஒரு வியாழக்கிழமை இரவு நாளைக்கு வெள்ளிக்கிழமை நோன்பாக இருக்கிறது. அழகான ஒரு ஜும்மாவுடைய சிறப்பான நாள். அது அதிகமான முறையில் நம்ம எல்லாம் என்ன செய்கிறது, அழகான முறையிலே சஹருடைய நேரம், இஃப்தாருடைய நேரம், துவா கபுல்லாக்கூடிய நேரம், நம்முடைய எல்லா தேவையும் இந்த ரமலான் மாதத்தின் மூலமாக நமக்கு அடைய முடியும். நம்ம நோய் சிஃபாத்திடுவது, கடனிலிருந்து சிஃபாத்திடுவது, நம்முடைய தேவையில்லை கபூலாவது, எத்தனை பேர்களுக்கு என்னென்ன பிரச்சனை, அனைத்து பிரச்சனையும் இந்த நோன்பு நமக்கு நிறைவேற்றி தரும். அழகான ஒரு சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்பு. 1வது ரமலான் ரஹ்மத்தான துவா அதிகப்படுத்தி கொண்டே இருப்பது. அல்லாஹும் ரஹ்மனா ரஹ்மத்திக் யா ரஹ்மத், அல்லாஹுடைய ரஹ்மத், அல்லாஹுடைய முதலாவது தராவியா, முதலாவது நோன்பு, அல்லாஹுடைய ரஹ்மத்தான இந்த 10 நாள். அல்லாஹும் ரஹ்மனா ரஹ்மத்திக் யா அர்ஹமர் ராஹிமீன், யா அல்லாஹ் கிருபையாளருக்கெல்லாம் கிருபையாளனே, உன்னுடைய கிருபை எங்களுக்கு அருள் புரிவாயாக. 2வது 10 அல்லாஹும்ம ஆத்திகினா, அல்லாஹும்ம உஃபில்லனா, அல்லாஹும்ம ஆத்திகினா மினன்னார் வ அத்கில்னா ஜன்னத, அல்லாஹும்ம உஃபில்லனா துனூபனா யா ரஹ்மர் ரஹீம், அல்லாஹும்ம உஃபில்லனா துனூபனா யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்துவாயா. அவ்வளோ பாவங்களை மன்னிக்கக்கூடிய நம்முடைய சுன்னத்தான வணக்கங்கள் தராவியா, அது மாதிரி மிகப்பெரிய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு நன்மையான விஷயமா இருக்குது அந்த தராவிய தொழுகை. ஒவ்வொரு நாளும் அன்காம ரமலான் ஈமான் வஹ்திஸாம் ஃபுல்லஹு மத்தகதம்பி மின் தம்பஹி வலதத் உம்முஹு ஆமீனா. எவர் ஒருவர் ரமலான் மாதத்தில் நின்று ஈமானுடனே சலாமத்தான முறையிலே தொழுதாங்களோ அன்று பிறந்த ஆலங்கனை போன்று எல்லா பாவங்களையும் மன்னிக்கப்படுகிறது. 30 நாள் நம்ம அந்த தொழுகை தொழுதாலே அவ்வளோ பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று நம்ம ஹதீஸில் பார்க்குறோம். எனவே நம்ம ஒரு தராவையும் விடாமல், ஒரு நோம்பையும் விடாமல், இமாஜமா தொழுகையும் விடாமல், சுன்னத்தையும் விடாமல், குர்ஆனும் ஓதி எல்லா நேரங்களையும் அல்லாஹ்வுடைய சிந்தனையில் இருந்து எல்லா பாவத்தையும் தவிர்த்திருப்பது. என்ன சண்டை, புறம் பேசுவது, கோல் பேசுவது, அத்தனை நோன்பு நோக்கக்கூடிய ஒரு அமலாக கொண்டு வருவது. இதுதான் நம்ம 30 நோம்பும் கடைபிடிக்கக்கூடிய முதலாவது உபதேசம். பொய் சொல்லக்கூடாது, புறம் பேசக்கூடாது, வீணா நேரத்தை கழிக்கூடாது. 2020 கிரிக்கெட்டு போட்டுட்டு அதையெல்லாம் பார்த்து எதுவுமே நம்ம கிடைக்க போகிறதில்ல. சும்மா நம்ம வெளியில் சுத்த போனால் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிடுது. அந்த நேரம் இருந்தால் நான் அதிகமாக ஒரு சுபானல்லாம் சொன்னால் 70 நன்மை கிடைக்கிது. ஒருத்தருக்கு உதவி செய்வது, நோயாளியை சந்திப்பது, அது மாதிரி தான தர்மங்கள், ஜக்காத்து, இந்த அத்தனை நற்காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு ரமலானாக அல்லாஹ் நம்ம எல்லோருடைய ரமலானையும் அல்லாஹ் ஆக்குவானாக. ரமலானுடைய முழுமையான நம்முடைய நோம்பெல்லாம் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நமக்கு ஆரோக்கியம் தந்து நல்ல அமல் செய்யக்கூடிய ரமலானாக, நல்ல ஒரு சிறப்பான 2026வது ரமலானை உலக முஸ்லிம் எல்லோருக்கும் நிம்மதியாக அமைதியாக, போர் காலங்கள் இல்லாமல், இருக்கை சீட்டங்கள் இல்லாமல், நோயுடைய இல்லாமல், கவலை இல்லாமல், நல்ல முறையில் நல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு நல்ல ஒரு சீதோஷத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். கடுமையான வெயிலும் இல்லை, கடுமையான குளிரும் இல்லை, அருமையான ஒரு சீதோஷம், நல்ல நோன்பு வைக்கக்கூடிய தருணமான ஒரு நேரம். அதனால் மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம பிற்படுத்திட்டு ரமலானுக்குத்தான் முக்கியத்துவத்தை நம்ம கொடுத்து ரமலானை வைக்கணும், தொழுகணும், நோன்பு வைக்கணும், தராவி தொழணும். இதுதான் கண்ணும் கருத்தமாக செய்யக்கூடிய ரமலானாக, விளங்கக்கூடிய ஒரு ரமலானாக. இதுதான் புத்திசாலித்தனம். காற்றுள்ளவோர் தூற்றிக்கொள். சீசனான வியாபாரங்களை வியாபாரியை அந்த நேரத்தை காசு எடுத்துருவாங்க, கோடி ரூபாவை அழிவாங்க ஒரு வாரத்தில் சீசன் வியாபாரியை. அது மாதிரி அருமையான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்த ஒரு அற்புதமான, எந்த உம்மத்துக்கும் கிடைக்கப்படாத அற்புதமான ரமலான் மாதம். ஒரு நிமிடமும் கோடி கோடி புண்ணியம் நிறைந்த பூக்கக்கூடிய ரமலான். அத்தனையும் அறிந்து நல்ல ஒரு ரமலானாக, லைலத்துல் கத்ர் எப்போதும் நம்ம தேடக்கூடியவங்களாக, அதையும் பாவமன்னிப்பு தேடக்கூடியவங்களாக, எல்லோருடைய நோன்புகளையும் எல்லாம் ஆக்கி எல்லா துவாக்களையும் எல்லாம் கபூல் செய்து எல்லோருடைய அனைத்து தேவைகளும் எல்லாம் நிறைவேற்றி தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.